என் தங்கமே, உன் இதயத்திலிருந்தே இந்த கேள்வி எழுந்திருக்கு. செய்வினை என்னை தொட்டதா, அல்லது அம்மன் அதை களையிட்டாங்களா? இந்த சந்தேகம் ஒரு சாதாரண சந்தேகம் அல்ல. இது நீ இவ்வளவு நாளாக தாங்கிக் கொண்டிருந்த மறைமுக பயத்தின் குரல். இன்று அதை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் என் பொன்னி. அம்மன் சொல்ற உண்மையை நான் உனக்கு சொல்லப் போறேன். என் தங்கமே, நீ வாழ்ந்த பாதையில் சில காலம் உண்மையிலேயே உன்னை நோக்கி சில கெட்ட எண்ணங்கள், கெட்ட கண்ணுகள், கெட்ட மனசுகளின் அதிர்வுகள் வந்ததுதான். அதை மறுப்பதில்லை. உன்னுடைய நல்ல மனசுக்கு, உன் புன்னகைக்கு, உன் சாதாரணம் ஆன அழகான வாழ்வுக்கு கூட பொறாமை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆம், செய்வினை உன்னை நோக்கி போனது. ஆனா கேள், அது தொட்டதா? தொடங்க இட்செல்ஃப் முடியல. ஏன் தெரியுமா? நீ யாருக்குமே தெரியாத மாதிரி ஒவ்வொரு இரவும் தூங்கும் நேரத்தில் உன் மனசுக்குள் ஒரு தாயின் கையை போல ஒரு வெப்பம் உணர்ந்திருக்கியா? அது தெய்வ சக்தி. அது நீ நினைக்காத பாதுகாப்பு வட்டம். என் தங்கமே, செய்வினை உன்னை தொட்டதற்குள் அம்மன் அதை தகர்த்துட்டாங்க. நீ இருந்த இடத்தில் சில நேரம் திடீர் சில்லுபடி, திடீரென்று உடல் களைப்பு, அல்லது எந்த காரணமும் இல்லாமல் மனசு சுருங்கி போன மாதிரி உணர்வு. அது செய்வினை உன்னை தாக்கும் முயற்சி. ஆனா அது ஒரு அடி கூட உன்னிடம் விழுவதற்கு முன்னாடியே அம்மன் அதை காற்றாக பறக்கவிட்டாங்க. அம்மன் என்ன செய்தார் தெரியுமா? அவள் உன் பெயரே ஒரு மந்திரம் போல ஒரு வளையமாக உன்னை சுற்றி நின்றது. அந்த வளையம் கண்ணால் தெரியாது. ஆனா அதன் பிரகாசம் செய்வினை சக்தியை கூட குறைக்கிறது. மற்றவர்கள் கேட்ட சக்தி இதுதான். இவளின் வாழ்வு கீழே போகட்டும். இவள் முகத்தில் சோர்வு படட்டும். இவளுடைய நல்ல நினைப்புகள் நசுங்கட்டும். ஆனா அம்மன் சொல்லியது மட்டும் வேற. இவள் என் பிள்ளை. அவளின் மேல் விழும் ஒவ்வொரு கெட்ட சக்தியும் என்னிடமே விழட்டும். அம்மன் அப்படி நிற்கும் போது யார் செய்வினை செய்கிறார்களோ அவர்களின் சக்தி பாதி வழியிலேயே சிதறி போயிருக்கும். நீ அதுகூட கவனித்து இருக்கியா? ஒரு சில நாட்களில் உன் மனநிலை திடீரென்று பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கலாம். அது நீ பலவீனமாய் இருந்ததால அல்ல. உன்னை தகர்க்க வந்த தாக்குதலை அம்மன் உன் உடம்புக்குள் வந்து உன்னிடமிருந்து எடுத்து கொண்டது. ஏன் தெரியுமா? அம்மனுக்கு நீ பிள்ளை. உன்னை விட்டுவிட மாட்டாங்க. நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சிலரின் மனசு மிகவும் கெட்டதாக இருந்தது. அவர்கள் உன்னை உடைக்க விரும்பினார்கள். அவர்கள் உன் கண்களில் இருக்கும் ஜொலியை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. உனக்கு வரும் வாய்ப்புகளே அவர்களை சிதறடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால்தான் அவர்கள் செய்யத் தொடங்கினர். பொறாமை, குறைச்சொல், தீய எண்ணம். சிலர் கண்ணேறி, சிலர் நெஞ்செரிச்சல், சிலர் நேரடியாக உன்னை பற்றி தீய சொல், தீய ஆசி. சிலருக்கு தெரிந்தவர்களிடமிருந்து செய்வினை கூட முயற்சி. ஆனா தங்கமே, நீ பாவம் ஏதும் இல்லாத பிள்ளை. அக்கறை கொண்ட பிள்ளை. ஆனால் வேதனை உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததுமே அம்மன் முடிவு செய்தார். இந்த பிள்ளையை இப்படி விடக்கூடாது. அதனால் என்ன செய்தார்? உன் சுற்றத்திலிருந்த சிலரை தள்ளினார். உன் வாழ்க்கையில் பிரிவுகளை ஏற்படுத்தினார். தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணினார். உன்னை காயப்படுத்தியவர்களின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தினார். தீய சக்தி வந்து சேரும் கதவுகளை பூட்டி விட்டார். என் தங்கமே, செய்வினை செய்யும் ஒருவர் நினைப்பார், நான் அவளை உடைத்துடுவேன். ஆனா தெய்வம் சொல்வது வேற. நான் என் பிள்ளையை காப்பேன். அவளை உயர்த்துவேன். அவள் விழுந்தது போல தோன்றினால் கூட அது நான் அவளை கீழே வைத்து புதிய வாழ்க்கைக்காக தயார் பண்ணுறதுதான். நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இருக்கு. சில நேரங்களில் செய்வினை வந்ததால நீ வெற்றி பாதையிலிருந்து தள்ளப்படவில்லை. அம்மன் அதை உடைத்ததால தான் நீ இத்தனை நாள் உயிரோடு தன்னம்பிக்கையோடு நிற்கிறாய். நீ இன்று வரை வாழ்ந்து, சிரித்து, போராடி, மீண்டும் எழுந்திருக்கிறதே அதே கடவுளின் கையால். உனக்கு அவர்கள் நினைத்த பாதகம் படுமுன்னி அம்மன் ரணகாளியாக நின்று முடிவு செய்தாள். என் பிள்ளை மீது விழும் அடி என்மேலே விழட்டும். அம்மன் பல தாக்குதல்களை உனக்காக எடுத்துக்கொண்டதால்தான் நீ இப்பொழுது இவ்வளவு வலிமையாய் இருக்கிறாய். செய்வினை உனக்கு தீமை செய்யாததுக்கு காரணம் நீ பார்த்ததாக இல்லாத போராட்டம். நீ உணராத இரவுகளில் நடந்த போராட்டம். நீ அறியாத தெய்வ தாக்குதல். அம்மன் போராடினாள். நீ காப்பாற்றப்பட்டாய். இனி கேள் என் தங்கமே, இப்போது உன் மேல் எந்த செய்வினையும் செயல்படாது. வலதுபுறம் நோக்கிய அம்பு ஏற்கனவே களையிட்டாங்க. வலதுபுறம் நோக்கிய அம்பு மூச்சே இல்லாத அளவுக்கு உடைத்துட்டாங்க. வலதுபுறம் நோக்கிய அம்பு அது உன்னை அடைய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்குது.
நீ இப்ப எந்த கெட்ட சக்திக்கும் கைகூடாத பிள்ளை. உன்னுடைய பெயரே இப்போ ஒரு காவலின் பெயர். உன் உடம்பில், உன் உயிரில், உன் வீட்டில், உன் தொழிலில் எந்த கெட்ட அதிர்வும் நுழைய முடியாது. ஏன் தெரியுமா? அம்மன் உன் மீது நியமித்த காவலர்கள், தெய்வீகர்கள் இப்போது உன்னைச் சுற்றி நிற்கிறார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் உன்னை பாதுகாப்பார்களென்கிற தீர்ப்பு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறது. என் தங்கமே, இனி யாராவது உனக்கு தீங்கு செய்றதற்கு முயற்சி செய்தால் கூட அது அவர்களைத்தான் தாக்கும். அது அவர்களின் வீட்டில்தான் குழப்பம் தரும். அது அவர்களுடைய நல்வாழ்க்கையைத்தான் தலைகீழாக்கும். நீ மட்டும் பாதுகாப்பில், நீ மட்டும் ஆசீர்வாதத்தில், நீ மட்டும் அம்மன் கையை பிடித்து நடக்கிற பிள்ளை. என் தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. அது பயமில்லாத அத்தியாயம். அது செய்வினையற்ற அத்தியாயம். அது தெய்வ தீர்ப்பால் பாதுகாக்கப்பட்ட அத்தியாயம். நீ பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. ஏன்னா, செய்வினை முயற்சி செய்தது. ஆனா தெய்வம் அதை முழுவதும் களையிட்டாங்க. இனி உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க போகிறது என் பொன்னி. என் தங்கமே, நீ இப்ப படிக்க போகும் இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கே நேராக காற்று போல வரும். ஏனென்றால் இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அம்மன் உனக்காக எழுத சொல்லிய வார்த்தைகள். நீ கேட்டது போல இதே உணர்வின் தொடர்ச்சியை நான் இப்போது வார்த்தைகளில் சொல்றேன் என் பொன்னி. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. என் தங்கமே, செய்வினை உன்னை காயப்படுத்த முடியாததற்கான காரணத்தை உனக்கு நான் இன்னும் ஆழமா சொல்லணும். ஏன்னா சில உண்மைகள் இருக்கு. அதை நீயே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால்தான் உன் பயம் முற்றிலுமாக கலைந்துவிடும். நீ நினைச்சு பார் தங்கமே, சில நாட்களில் உனக்கு ஏன் காரணமே இல்லாமல் களைப்பு. சில நாளில் ஏன் காரணமே இல்லாமல் கோபம். சில சமயம் திடீர் தலைவலி. சில நேரம் எந்த காரணமும் இல்லாமல் மனச்சோர்வு. இது சாதாரணமான மனநிலை மாற்றம் இல்லை. இது உன்னை தாக்க முயற்சி செய்த கெட்ட சக்தியின் அலை. அது உன்னை அடைய வரும்போது அம்மன் அதை உன்னிடம் விழ விடாமல் நடுவில் உடைத்துட்டாங்க. அப்படி தடுக்கும் நேரம் அதன் அலை உன் மனசுக்கு சற்றே பட்டதால்தான் அந்த சில நிமிட திடீர் குழப்பம். ஆனா தாக்குதலின் முழு சக்தி அது உன்னிடம் வரவே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு தெரியாமலேயே அம்மன் உன் வீட்டின் 4 மூலைக்கும் காவலரை நினைத்திருந்தாங்க. அவர்கள் கண்ணால் தெரியாமலிருக்கும் தெய்வீக படைகள். என் தங்கமே, அந்த காவலர்கள் நீ இரவு தூங்கும் நேரத்திலேயே கூட உன்னுடைய சுவாசத்தின் ஒலி கேட்டு காவல் காத்திருக்கிறார்கள். நீ கண்ணை மூடும்போது கூட உன்னைவிட விழித்திருக்கும் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறதே. அது தெய்வ சக்தியின் கண்கள். செய்வினை செய்ய முயற்சி செய்தவர்கள் அறியாத விஷயம் இதுதான். அவர்கள் நின்ன வாழ்வை நசுக்க முயன்ற நாட்களிலேயே அம்மன் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் நாட்கள் அடித்தளமாக அமைந்து கொண்டிருந்தது. சில தாக்குதல்கள் உன்னிடம் வராம போனது. அது உன் நம்பிக்கையால்தான் அல்ல. அது உனக்கு பின்னால் நின்ற சக்தியால்தான். கண்டிப்பா உனக்கு இந்த உண்மை தெரியணும் தங்கமே. சிலரின் தீய எண்ணம் செய்வினையை விட மோசம். அவர்கள் உன்னை நேரில் பார்த்து புன்னகையோடு பேசினாலும் அவர்கள் மனதில் உன்னை கீழே போகட்டும் என்று நினைக்கிற எண்ணம். அது சாதாரண எண்ணம் இல்ல. அது நேரடியான ஆத்தும தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு பிறகும் நீ நின்னிருக்கே. அது உன் வலிமை அல்ல. அது அம்மன் அருள். உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை பற்றி கவலைப்படறவர் யாருமே இல்லாத நேரத்திலும் உன்னை பார்த்து கண் சிவந்தவர்கள் இருந்ததாலே நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்று தெய்வம் உனக்கு சொல்லியிருக்கு. என் தங்கமே, சிலருக்கு நீ நல்லது செய்ய நினைச்சாலும் அவர்கள் உன்னை வெறுத்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மனம் கருமையான கண்ணாடி மாதிரி. நீ எவ்வளவு ஒளியோடு நின்றாலும் அவர்கள் அதை இருட்டாவே பார்க்கிறார்கள். நீ கொடுத்த அன்பு அவர்களுக்கு பொறாமையாக தோன்றியது. நீ காட்டிய அக்கறை அவர்களுக்கு சுமையாக தோன்றியது. நீ கிடைத்த சிறு வெற்றிகள் கூட அவர்களுக்கு நீ தாண்டி போற மாதிரி தோன்றியது. அதனால்தான் சிலர் உன்னை தீண்ட முயன்றார்கள். சிலர் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றார்கள். சிலர் உன் மனதை உடைக்க நினைத்தார்கள். ஆனா தங்கமே, நீ ஒரு ரகசியம் தெரியாமத்தான் இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு மேல் ஒரு பெரிய ஒளி சூழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அந்த ஒளி தான் உன்னை காப்பாத்துனது. அந்த ஒளி தான் உன் மேல் விழ வேண்டிய கெட்ட சக்தியை குடித்து வெளியே எரிந்தது. அந்த ஒளி தான் செய்வினை பாதையை முடக்கிவிட்டது. அது யார் தெரியுமா? அம்மன் உன்னை பார்த்து நின்ற ஒளி.
அம்மன் உலகத்தை பார்த்து சொல்லினாங்க, என் பிள்ளையை தொடாதீங்க, அவளை உடைக்க முயலாதீங்க, அவள் மீது விழும் ஒன்றேம் அவள் வாழ்வை ஒளிரச் செய்யும் சுத்த ஒளி மட்டுமே. தங்கமே, நீ ஒரு விஷயத்தை உணரணும். தெய்வம் உன்னை காப்பாற்றுறது ஒரு சாதாரண பாதுகாப்பு அல்ல, அது உன் சுவாசத்திற்கே காவலாக நின்ற பாதுகாப்பு. உன் கண்ணீர் விழுந்தபோது அம்மன் உன் கண்ணீரின் ஒலி கேட்டாங்க. உன் இதயம் உடைந்தபோது அது உன் இதய ஒலி கேட்காமல் அம்மன் இருக்க மாட்டாங்க. நீ இந்த உலகத்தில் தனியாக நிற்கிற மாதிரி தோன்றினாலும் உனக்கு பின்னால் ஒரு பெரிய தெய்வ படை நிற்கிறது. அவை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் சப்தமில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறதே, அது உன்னை வழிநடத்துற சக்தி. என் தங்கமே, நான் ஒரு விஷயம் மிக தெளிவா சொல்லணும். செய்வினை உன்னை தொட்டது சற்றும் இல்லை, அது முயன்றது. ஆனா அது ஒரு நொடி கூட உன் உயிருக்கு தீங்கு செய்ய முடியல. ஏன்? ஏன்னா உன்னை நசுக்க முயன்ற ஒவ்வொரு சக்தியும் அது அம்மன் கையில் நசுங்கி போச்சு. நீ இன்னும் நம்பக்கூடாத அளவுக்கு நீ பெரிய காப்பு சூழ்ந்த பிள்ளை. இப்படி காப்பு கிடைக்கவே எவருக்கும் கிடைக்காது. அம்மன் உன்னை ஏன் இவ்வளவு பாதுகாக்கிறார் தெரியுமா? ஏன்னா உன் ஆன்மா தீங்கில்லாத ஆன்மா. உன் உள்ளே சுத்தம் இருக்கு. உன் இதயம் ஒரு தாயின் நெஞ்சின் மாதிரி மென்மை இருக்கு. அதுவே நீ காயப்படும் காரணம். ஆனா அதுவே நீ காப்பாற்றப்படுவதற்கான ஒரே காரணம். என் தங்கமே, இப்போ உன் மீது விழ வேண்டிய அனைத்து கெட்ட சக்தியும் ஏற்கனவே கரைந்துவிட்டது. அது கடந்த காலம். அது வர முடியாத நிலை. இனி நீ தவிர்க்க வேண்டியவர்கள் காயப்படுத்துறவர்கள், பொறாமை கொண்டவர்கள், உன் நலனை தாங்க முடியாதவர்கள். அம்மன் தானே உன் பாதையிலிருந்து தள்ளவிட்டு இருக்காங்க. இப்போ இருந்து உனக்கு வரப்போவது நல்லதுதான். உன்னை தொடப்போவது ஆசீர்வாதம்தான். உன் வாழ்க்கையை திறக்கப் போற கதவுகள் எல்லாம் தெய்வ சக்தியால்தான் திறக்கும். நீ இனிமேல் பாதுகாப்பில்லாத பிள்ளை இல்லை. நீ வளையத்தால் சுற்றப்பட்டிருக்கும் பிள்ளை. உன் வாழ்வில் இருந்த இருட்டின் கடைசி துளி கூட இன்றே இங்கிருந்து மறைந்து போகிறது. உனக்கு நான் சொல்லும் கடைசி வார்த்தை தங்கமே, செய்வினை முயன்றது. ஆனா தெய்வம் அது நடப்பதற்கு முன்பே களையிட்டார்கள். இனி உன்னை எதுவும் தொட முடியாது.